Hi all, welcome to Arthi Balaji Makeover Style. So நிறைய பேர் வந்து மேம் மேக்கப் வீடியோ மேக்கப் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எஸ் ஹியர் இட் இஸ். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்ற மேக்கப் டுட்டோரியல் தான் இதில் பார்க்க போறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து அழகா வந்து ஆர்த்திமா இது வந்து எப்படி பண்ணீங்க அவ்வளோ ரொம்ப அழகா கேட்குறாங்க. ஐம் சீரியஸ்லி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சீரியஸ்லி நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல. அவ்வளோ அழகா ஒருத்தர் 2 பேர் இல்லை. யூஸ்வலி என்னுடைய மதர் இன்லா எங்க அம்மாலாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆத்திமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட்ல கூட அந்த மாதிரி அழகா நிறைய பெரியவங்க கொஞ்சம் வயசுல பெரியவங்க தான் என்ன அந்த மாதிரி கூப்பிடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்க்கு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டிப்ஸ் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கப்ல எப்பயுமே வந்து ஒரு வெட் டிஷ்யூ, ஓகே, ஒரு காட்டன் கைண்ட் ஆஃப் வெட் டிஷ்யூ. பிகாஸ் வெட் டிஷ்யூல நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் நிறைய சொரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெட் டிஷ்யூ இல்லாம கொஞ்சம் வந்து காட்டனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்ல டீப்பா கிளீன் ஆகும். ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனா இருந்தா கூட நல்ல மேக்கப் பண்ணிட்டு போகணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா. நம்ம நல்லா அழகா தெரியணும், நல்லா பர்ஃபெக்டா இருக்கணும், ரொம்ப ஓவராவும் ஆயிடக்கூடாது மேக்கப். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்சர்ன்ஸ் நம்ம இருக்கு அப்படின்னா கம்பல்சரி மேக் ஷுவர் சும்மா நம்மளுடைய பவுச்ல இல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ ஒரு கிளீன் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணது பிறகு வெட் டிஷ்யூ வச்சு நல்ல டீப்பா கிளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ தட் மேக்கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நல்லா வரும். ஈவன் த நெக் பார்ட். ஓகே, அது ஒரு 2 minutes ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நல்லா கிளீன் ஆயிடுச்சு பாருங்களேன். இதுலயே பாத்தீங்கன்னாலே நல்ல டீப் கிளென்ஸ் ஆயிடும் நமக்கு. நல்ல ஒரு பிரைட்னஸும் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து செட்டாஃபில். செட்டாஃபிலோடைய டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங், இது என்னோட டிப்ல கூட நான் கொடுத்துருந்தேன். சச் அ பியூட்டிஃபுல். சீரியஸ்லி நான் கொஞ்சம் நாளாவே அடிக்ட் ஆயிட்டேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. அவ்வளோ நல்ல ஸ்கின் மாய்ஸ்சர் கொடுக்குது. நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பிரைமர் நிறைய போட்டா மேக்கப் நல்லா இருக்கும், அப்பதான் மேக்கப் சூப்பர்பா இருக்கும். ஸோ பிரைமரை விட முக்கியமான விஷயம் வந்து மாய்ஸ்சரைசிங். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போடணும், ஈவன் ஃபார் ஆயிலி ஸ்கின். இன்னொரு வீடியோல நான் டீடைலா கொடுக்குறேன் ஏன் ஆயிலி ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் தேவை அப்படின்றது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின். ஓகே, ஸோ நல்லா இந்த குவான்டிட்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்க கையில வேணாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட. ஸோ நான் யூஸ் பண்றது வந்து டே மேக்கப் ப்ரஷ், இது பிராண்டு. நீங்க கையில தாராளமா போடலாம், நோ வரிஸ். ஸோ எனக்கு வந்து இப்படி போடுறது பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ கண்ணுக்கு கீழே, ஸோ நல்லா நெக்லியும் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் வந்து ரிஷியோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு சொல்றாங்க. தேங்க்யூ. ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க பாருங்க. வீடெல்லாம் கிறுக்கி வைக்கிறது காமிக்கலாம். நம்ம அதையும் கொஞ்சம் காமிப்போம் பாருங்க. வீடெல்லாம் கிறுக்கி வைக்கிறது. அவங்க கேட்குறா எல்லார் வீட்லையும் இப்படிதான் கிறுக்கி வைப்பாங்க அப்படின்றான். கரெக்டடா, எல்லார் வீட்லையும் கிறுக்கி வைப்பாங்க. ஆனா நாங்க வந்து யூடியூப்ல அப்போ வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பின்னாடி எல்லாம் டீசெண்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கணும்டா வீடு அப்படி சொல்லிட்டே இருப்பேன், கிளீனா இருக்கணும் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஒயிட் திஸ் பிரஷ் அப்படின்னா இது வந்து ப்ராடக்டை இழுக்காது, ஓகேங்களா. ஜஸ்ட் ப்ராடக்டை நல்லா எம்எல்சிஃபை மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். எல்லா இடமும் நீங்க ஈவன் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய பிரான்ஸ் அண்ட் பிராஸ் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு இதை பத்தின டீடைல் வீடியோ வேணா சொல்லுங்க, நான் சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி என்னுடைய பிராஸ் அண்ட் பிரான்ஸ் வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் லிங்க்ல கொடுக்குறேன், இந்த வீடியோட லிங்க்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ எப்படி இருக்க சொல்லுங்க. அண்ட் வீடு ஃபுல்லா நிறைய இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா காமிக்கிறேன் நான். ஓகே, நல்லா அப்சர்வ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் மெப்ளினுடைய கன்சீலர் யூஸ் பண்றேன். திஸ் இஸ் வெரி காமன். நான் சொன்னேன் இல்லையா, நல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் அப்படிதான் கேட்டீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம கன்வெர்ட் பண்றோம், ஸோ அந்த டியூட்டோரியல் தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். மோஸ்ட்லி இந்த ஷேட் வந்து மோஸ்ட்லி என் கலர்ல தான் நிறைய பேர் இருப்பீங்க. என் கலர் என்னோட கொஞ்சம் டார்க் இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஷேட் தான் நமக்கு நிறைய வரும். நான் யூஸ் பண்ற ஷேட்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ நான் லிங்க்ல வந்து அந்த நம்பர் டைப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து எங்க வாங்குறது அந்த லிங்க் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா,
எங்க வேணாலும் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க வாங்குறேன்றது முதல்ல ஞாபகம் இல்ல. மேக்ஸிமம் நெறைய விஷயங்கள் நைக்கால அவைலபிலிட்டி இருக்கு. நெறைய ஆ ஆன்லைன் சேல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. பட் நான் நெறைய ஆன்லைன்ல வாங்க மாட்டேன். நேர்ல போம்போது, ஷாப்பிங் போம்போது, பத்ரி ஒரு விஷயம் கால புடிச்சுப்பாங்க. "அம்மா தயவுசெய்து ஷாப்பிங் போவாத. எங்கேயாவது வெளியில போறோம்" அப்படின்னாலே, எல்லா கடையிலயும் போய் நிப்பேன் நானு. அவங்க 2 பேரும் வந்து கால புடிச்சுப்பாங்க. "தயவுசெய்து போவாதீங்கம்மா. இது வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம்" அப்படின்னுவாங்க. ஸோ பார்க்கும்போது இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எனக்கு தேவை அப்படிங்கும்போது நான் வாங்கிருவேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நெறைய பேர் என்ன கேட்ட விஷயம் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இது எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. நிஜமாலே நான் யூஸ் பண்றது மட்டும் தான் எனக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து ப்ரொமோஷன்க்காக நான் எதுவுமே பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை நாலேட்ஜ். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் எனக்கு குடுக்குறீங்க. உங்க வீட்ல ஒரு பொண்ணு மாரி, ஒரு சிஸ்டர் மாதிரி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த ப்ரொமோஷன் ப்ராடக்ட்டுமே இதுவரைக்கும் நான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் குடுக்கல. ஆல்மோஸ்ட் 80K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நான் எந்த ப்ராடக்ட்டுமே ப்ரொமோஷன்ல பண்ணாததுனால, எதுவுமே லிங்க் எல்லாம் எனக்கு குடுக்க தெரியல. நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த லிங்க் உங்களுக்குன்னா, அந்த கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். முக்கியமான விஷயம் வந்து நெறைய பேர் வந்து எனக்கு கேட்டது வந்து, இந்த ப்ராடக்ட் எப்படி மேம் இருக்கும்? அப்படிலாம் கேட்பீங்க இல்லையா? சீரியஸா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா நானு பர்ட்டிகுலரா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் வாங்கி ட்ரை பண்ணி நிஜமாலே நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். எவ்ளோ ஹைட்ரேட்டடா மாய்ஸ்சரைஸ்டரா எவ்ளோ ஹைட்ரேட்டடாவும் மாய்ஸ்சரைசர்டா இருக்கு பாருங்க ஸ்கின். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ நான் எங்கெல்லாம் நமக்கு வந்து டிங்கரிங் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் டிங்கரிங் மட்டும் பண்ணிட்டு சி நெறைய போட தேவையில்லை. எப்பயுமே இப்படி 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 போடாதீங்க. அதை விட்டுட்டு டேம் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் லைக் திஸ் இவ்வளோதான். மொத்தமே இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாமே இவ்வளோதான். அண்ட் இது பியூட்டி பிளெண்டர். பியூட்டி பிளெண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு பியூட்டி பிளெண்டர் போய் வந்து ஒரு 5000 10,000 2000 வாங்கி டோன்ட் வேஸ்ட் இட். எவ்ரி பியூட்டி பிளெண்டர் இஸ் குட். ஓரளவுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட் யூ கேன் பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் பியூட்டி பிளெண்டர்ல, பர்சனலுக்கும் சரி மேக்கப் பண்ணும்போதும் சரி, எப்படி பண்றது அப்பதான் நல்லா பிளெண்ட் ஆகும். கரெக்டா ரிஷி? ரிஷி இஸ் அ வெரி குட் மேக்கப் ஆர்டிஸ்டுங்க. சூப்பரா மேக்கப் பண்ணுவான். நான் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு vlog பண்ணி நான் போட சொல்றேன். நிறைய ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அவரு. சூப்பரா பண்ணுவான், பியூட்டிஃபுல்லா பண்ணுவான், நீட்டா பண்ணுவான், அழகா. ஓகே, ஸோ இப்படி 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 பார்த்துருக்கேன் நான் நிறைய ரீல்ஸ்ல வீடியோஸ்ல. நெவர் யூஸ் அ பியூட்டி பிளெண்டர் தட் வே. ஜஸ்ட் டேப் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த ரைட் மெத்தட் ஆஃப் யூசிங் அ பியூட்டி பிளெண்டர். அகெயின் மேக்கப் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. எப்படி வேணா பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, லைக் திஸ். ஸோ அப்பதான் நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஷேப் கண்ணுக்கு கீழே பண்றதா இருந்தா இந்த பக்கம். ஸோ ஷேப் மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. சி நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன். இப்படி 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 கிடையாது. ஜஸ்ட் டேப் இட் லைக் திஸ். ஸோ அப்பதான் அந்த பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈவன் அவுட் ஆகும் நமக்கு. ஓகே, நல்லா ஈவனா இருக்கு ஸ்கின் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ், ஸோ நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பவுடர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ பவுடருக்கு வந்து ஐம் யூசிங் NC42. ஓகே, மோஸ்ட்லி தமிழ்நாட்டோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷேட் இது. மேக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுடர். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன காம்பேக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, மேம் அஃபோர்டபுளாக காமிங்க. அஃபோர்டபுளாக சில விஷயங்கள் வந்து அஃபோர்டபுளாக நம்ம காமிக்கும் போது என்னவோ நம்ம எதிர்பார்க்குற அந்த ஃபினிஷ் வராது. அந்த மாதிரி ஏதாவது காம்பேக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேன் இருந்தது அப்படின்னா இதுதான் பண்ணிட்டு, ஏன்னா வெட்டா இருக்கும் போது அப்ளை பண்ணாதீங்க. ஸோ யூஸ் அ பஃப், ஆல்வேஸ் யூஸ் அ பஃப் அண்ட் ஜஸ்ட் ரொம்ப லைட்டா, வெரி லைட். ஐம் ஜஸ்ட் யூசிங் பவுடர் பஃப் தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன்.
அண்ட் திஸ் இஸ் அ வாஷபிள் பஃப். ஸோ பிரைட்ஸ்க்கு தனியாக ஒன்று வச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது எப்படி வாஷ் பண்ணணும், இது எதுக்கு யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுக்குறேன். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பஃப் இதெல்லாம் வச்சு நீங்கள் டெக்னிக்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். எஸ். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுனால அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ நீ வீடியோ முடிப்பீங்க, எப்போ நாங்கள் கிளம்புவோம், அதனால பின்னாடி நின்றுட்டு இருக்காரு சார். ஸோ இது வந்து கிக்ஸ் அப்படின்ற காஸ்மெட்டிக்கோட லிப் இது. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் இட். இது வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ், இது இந்த கலர் ட்ரெஸ். ஸோ லைட்டாக வந்து ஐக்கு யூஸ் பண்ணுறேன். ஐயோட இந்த கார்னருக்கு தான் யூஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணல. திஸ் இஸ் அ லிப்ஸ்டிக். ஓகேங்களா, கிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எனி லிப்ஸ்டிக் வீட்டில் இந்த ஷேடில் உங்கள் ட்ரெஸ் ஷேடில் இருக்கும் இல்லையா, எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்லி இந்த கார்னர். ஸோ அந்த டெப்த் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வெரி லைட். ஓகே, வெரி லைட். ஆனால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு பிளெண்ட் இட் வெல். அண்ட் ரொம்ப வெளியில் வரைக்கும்லாம் போகக்கூடாது. And the next step is Krylon உடைய one of my favorite brand அப்படின்னா அது Krylon தான். அண்ட் மேக் கண்டிப்பா. ஸோ இது வந்து சன்லிட் அப்படின்ற ஒரு ஷேட். நான் டெய்லி தாங்க போடுவேன், அதே தான் போடுறேன். ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு வேற பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஒரு பியூட்டிஃபுல் ஷேட் தெரியும். வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல எனக்கு, ஆனால் வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்கும் இது. அந்த ஒரு லைட்டர் அண்ட் ஒரு டார்க்கர், ஒரு சிம்பிள் மேக்கப் இது போதும் இன்னைக்கு. தட் இஸ் த காஜல். ஸோ காஜல் வந்து இது ரொம்ப அஃபோர்டபுள். லாக்மியோடைய ஐகானிக் கிரீன் கலர் குக்கும்பர் காஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஐம் எ பர்சன் ஹூ டசன்ட் கேரி காஜல் ப்ராப்பர்லி. எனக்கே ரொம்ப நல்லா செட் ஆகுது இது. நல்ல லாங் ஸ்டே வருது. லாங் ஸ்டே இருக்கு அப்படின்றத விட நல்லாவே இருக்கு லாங் ஸ்டே. அது தவிர்த்து இந்த கீழெல்லாம் கருப்பா ஆகல, அந்த மாதிரி ஆகுது இல்லை. ஸோ ஐ லைக் திஸ் காஜல். ஸோ லைட் அப்ளை பண்றேன். நான் ஃபுல்லா போடல, ஜஸ்ட் கார்னர் மட்டும் அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஜஸ்ட் இல்லைன்னா கண்ணு ரொம்ப டல்லா ஒரு மாதிரி ஃபீலா தெரியும். அண்ட் ஐலைனர் வந்து மெப்ளினோட லைனர். நீங்க காஜல் ஃபுல்லா வேணாலும் போடலாம், நான் யூஸ்வலி இவ்வளவுதான் போடுவேன். ஜஸ்ட் சிங்கிள் லைன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து ஐம் யூஸிங் அ கேண்டி லவ். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப எனக்கு திக்காக தான் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக பண்ணுவேன் கொஞ்சம் ஷேப்காக. அதில் லிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, லிஃப்ட் பண்ணிவிட்டு இது அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பக்கம் ஆங்குலராக இருக்கும். ஸோ எடுத்தோடனே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எனக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி லைட். ஓகே, லைட்டாக அந்த கேப் மட்டும் தான் ஃபில் பண்ணேன். அகெயின் இந்த இடத்துலையும் the same thing from not here, from here, start from here. Very light. and அந்த ஷேப் கரெக்டாக நான் கொடுக்கல, பட் ஜஸ்ட் அந்த கேப்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணுறேன். And next step is my favorite 115 lipstick from Maybelline உடையது. என்னோட பர்சனல் அப்படின்னா நான் டைரக்டாகவே கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம்
ஸோ இது வந்து லாக்மியோடைய நியூட் மித் அப்படின்ற ஷேடு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூட் ஷேட் இது. அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூட் ஷேட். ஜஸ்ட் அப்ளைங் ஒன்லி இன் த சென்டர் பார்ட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க அப்படின்னும் போது when you're getting ready, make sure you use a matte finish. ஏன்னா அங்கே போய் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா, அப்புறம் எல்லாமே ஸ்மர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்பெஷலி கிளாஸ் எல்லாம் ரொம்ப போடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அவுட்லைன். எல்லாரும் அவுட்லைன் போட்டு லிப் ஃபில் பண்ணுவாங்க. நான் வந்து உள்ள ஃபில் பண்ணிட்டு வெளில போடுவேன். ஸோ ஐ லைக் டு டூ தட். அண்ட் ஸ்பெஷலி எனக்கு பர்சனலாக பண்ணும்போது இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பென்சில். லைட்டாக ஷேப்போட கரெக்ட் பண்ணிக்கோங்க. Again now with my kicks for blushing. Okay, in the beauty blender and just blend it. சும்மா ஒரு பிளஷிங்காக இருக்கிறதுக்காக தான் போடுறேன். இது நல்ல பேக்கிங்கும் ஆகிடும் அப்படியே ஸ்கின்னோட. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக வெட்டாக தானே இருக்குது நம்மளோட பியூட்டி பிளெண்டர். மேக் ஷுர் நீங்கள் எப்போவுமே ரொம்ப சொதனெல்லாம் வெட்டாக இருக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு வெட்னஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப் ஸ்கின்னோட அப்படியே ஒரு பிளெண்ட் ஆகிடும். ஓகே, எஸ். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் மேக்கப். நான் ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோப் எஸ் திஸ் இஸ் த லுக். ரொம்ப சட்டில் அண்ட் நேச்சுரல் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கான்டோர் மட்டும் நான் கொடுக்க மறந்துட்டேன். கான்டோருக்கு வந்து ஐம் யூஸிங் கேட்சி த கிரைலான் உடையது a bit for the nose. ஸோ எல்லா மேக்கப்லையுமே நம்ம எல்லாமே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ எஸ், hope you like this video. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் எலிகன்ட் மேக்கப். ஏன்னா நமக்கு ஓவரா பண்ணிட்டு போனா ரொம்ப டூ மச் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ hope you liked it. See you in another video. Thank you. Bye bye. Yes,